வராங்களடா. இப்போ வேடிக்கையை பாரு. என்ன மாமா புலி ஒத்துக்கோனா? பேசாமல் வருமியா? பெருமையாக பேசின அர்ச்சனை ஒத்துக்குவேன். அதுவும் இல்லாமல் உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வந்து மாமா நடிப்பு மட்டும் பாரு. எத்தனை பஞ்சாயத்து பார்த்துருப்போம். 1 2 3 4 வெட்டு. இப்போ கூட நான் வெட்டுறேன் பாரு. மாமா. மாப்பிள்ள என்ன மாமா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நம்ம தெருக்காரன் யாரோ போலீஸ் அடிச்சு விட்டியான். அது யாருன்னு தெரியல. என்ன மாமா சொல்றீங்க? ஆமையா, அடி வாங்கினது எசைன்றதுனால போலீஸ்காரன் நம்ம தெருவை சுற்றிட்டான். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொப்பை இருக்கந்தாண்டி நம்ம தெரு சிங்க மாதிரி இருந்துச்சு. அவை மட்டும் இருந்திருந்தா. இப்போ என்ன மாமா செய்யணும்? இல்லை மாப்பிள்ள, நீ தான் அடி. என்ன மாமா, அவனை நான் தான் அடிச்சேன்னு சொல்லணுமா? நான் தான் அடிச்சு தரன்னு இழுத்து கொண்டு போய் தண்ணியில் போட்டேன்னு சொல்கிறேன். போதுமா? நீ தானே அவனை அடிச்சு வாயை கிழிச்ச அப்படின்னு நான் சாட்சி சொல்றேன். என்ன சினையா? டேய் புலி, நம்ம தெருக்கு நீ தான் பெரிய மருதுனா. சொக்கு தாண்டா சின்ன மருது. சரி மாமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எங்கள் ஆத்தால ஏதோ மன்னிப்பு கேட்க சொன்னீங்களா? யார? நம்ம தெய்வானேவா? என்னையா அது அநியாயமாக இருக்கு? புலி, உங்கள் ஆத்தா தானே நம்ம தெருக்க தெய்வம். பாத்தியா மாமா, நாங்கள் தப்பு பண்ணால் இந்த ஊர்க்காலில் விழுறோம். இப்போ இந்த ஊரே தப்பு பண்ணியிருக்கேன், எங்கள் ஆத்தால மன்னிப்பு கேட்க சொல்லி. அதுக்கு ஊரே உன் காலில் வேணுமா? சுனியா, விழுந்துருங்க. ஏய், யாரா? யாரு காலில் யாரை விழ சொல்ற? நேற்று பிறந்த பையன் நீங்க, உங்க காலில் நாங்க விழணுமா? அண்ணே, அடிச்சது எஸ்ஐய சிக்கனு உருவிடுவாங்க. சொக்கு எந்திரி. மாமா, விழுந்தா ஒத்துக்கிறேன், இல்லையா? ஏய், நடைய கட்டு. மாப்பிள்ள, மாமா உங்க நடிப்பு. சரி விழுந்துருவோம். மாப்பிள்ள, இங்க பாரு. அர்ச்சனமே தங்கமானவன். யோ மாமா, நீ இங்கே பாரு. செருப்பு காலில் விளை வச்சு போட்டானே. கருப்பையா சாமான் இருக்க சொன்னா இறக்கணுமா சார்? என்னன்னு சொல்றேன். ஏத்தா, சாமான் இறக்கலாம்ல? இறக்குங்கண்ணே. இறக்குடா. அப்பா, அண்ணா, முதல்ல அந்த பீரோல இருக்கு. என்னம்மா? லோட இருக்க வந்திருக்காங்கப்பா. கையில குறா. வை, தம்முன்னு வைடா. தம்பி, பீரோல கொஞ்சம் பார்த்து இறங்குப்பா. முரட்டு வேலை பார்க்குறீங்க சார், ஈஸியாக செய்வோம், பயம்லாம் போங்க. சொக்கு, பீரோவை பிடி. பாரதி, நீ உள்ள போங்க. ஏய், அண்ணனுக்கு அந்த அழுக்கு போட்டு தூக்கி வையே. தூக்கு தூக்கு, போ போ. பாரதி, ரூம் கதவு திறந்து விடுமா? அண்ணா, கொடுண்ணே. இந்தா. அண்ணா, போட்டோ. புத்தி எங்கே வச்சு வேலை பார்க்க மாட்டியா? முத வீட்டுக்கு வந்திருக்காங்க, கண்ணாடி பொருள் உடைச்சா சங்கடப்பட மாட்டாங்க? இதை எடுத்து வை. ஓகே, போடு. முடிஞ்சுடா. ஏய் சொக்கு, சாட்டை காசு கேள்றா. கொடுக்க முடியாது. வாடா. ஹலோ ஹலோ,
எவ்வளோண்ணே வேணும்? ஆளுக்கு 300 கேட்டால் கொடுக்குவா போகிற. அண்ணா எவ்வளோ வேணும்? எங்கள் தெருவுக்கு வந்திருக்க, கொடுக்குறத கொடுத்தா. 1500 இருக்கு, ஆளுக்கு 300. மனசில் நினச்சதை கையில் கொடுத்துருக்கேன், நல்லா இருப்பதா. நம்மளை பார்த்து சிரிக்கா? அது எப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுற? அதான் சொந்த ஊர் சார். அதுவும் தஞ்சாவூர் தான். சார் நான் ஒரு 30 வருஷமா சும்மா தான் இருக்கேன். சார் சொல்லுங்க சார். அது உங்கள் பொண்ணுங்களா? என் பொண்ணு தான். அக்கா, நான் தான் வராதன்னு சொன்னேன்ல. எதுக்கு? அங்க பாரு. அக்கா, அங்க இருக்கானுங்களே, அவங்க தான் எங்க தெருவுலயே படிச்சவங்க. இவங்க எல்லாம் ஒரு டைப்பான குரூப். அதுலயும் அந்த இருக்கானே, அவன் பேரு தான் பப்பு. மப்பு பிடிச்சவன். தெரு முக்குல நின்னான்னு வச்சுக்க, ரோட்டுல ஒரு பொண்ணு போக முடியாது, வர முடியாது. இவன்ட்டு நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. நமக்கு அவ கிடைக்க மாட்டா, இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம். இவனே அவளை நினைக்கிறான், நாம ஏன் பார்க்கக்கூடாது? இவங்க 2 பேரும் நமக்கு ஒரு போட்டியே கிடையாது. கபிலு நமக்கு அழகுலையும் சரி படிப்புலையும் சரி போட்டிக்கு வர ஒரே ஆளு குமார் தான். போட்டிக்கு வருவானோ? டேய் பப்பு, இனிமே அவ தான் என் ஃபிகரு. உனக்கு அவ ஃபிகரு, எனக்கு அவ உயிர். நான் இருக்கும் தண்டியும் உனக்கு அவ கிடைக்கவே மாட்டா. ஏய் குமார், இனிமே அவ ஏன் ஆள்றா? இங்க பாரு, அவ பேரை பச்சை குத்தி இருக்கேன். பச்சை குத்திரிக்கியா? ஏய் மடையா, அவ மேல துப்புற. உன் பச்சைய இப்ப காட்டு. மையில் எழுதிட்டு பொய்யா சொல்ற? ஏய் மையில் எழுதுனாலும் மனசார எழுதுனரா? நீயாச்சும் மனசார எழுதுன, நான் மனம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்படி? ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. நீ பாரு, நீயும் பாரு. சூப்பர். ஏய், அவ பேர்ல இருக்க பாரதியையும் என் பேர்ல இருக்க ராஜாவையும் சேர்த்தா பாரதி ராஜா. காதல பல கோணத்துல சொன்னவர். எங்க உன் பேரை சொல்லு. கசகசா. பிரியாணி போறதெல்லாம் பேரை வச்சுக்கிட்டு நீ எதுக்குடா ஃபீல் பண்ற? சரி பப்பு, போட்டோல அவ்வளோ நீங்களும் சரி, அந்த சின்ன பையன் யாரா? அது என் சின்ன வயசு போட்டா. எனக்கும் பாரதிக்கு புள்ள இருந்தா என்னைய மாதிரி தானே இருக்கான். அதான் ஏன் போட்டாவே வச்சேன். அப்ப கூட அழகா பிறக்காது இல்லடா பப்பு? இதுதான் ஆப்பு. மச்சான், இப்போதைக்கு எங்களுக்கு என்ன தேடி கூட்டி வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன மச்சான்? பொண்ணுங்க சிரிச்சா என்னையா அர்த்தம்? நல்ல சந்தேகம் மச்சான். பொண்ணுங்க சிரிப்பில் 2 வகை இருக்கு. ஒன்று எப்பயாச்சும் பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சான்னா லவ்னு அர்த்தம். எப்பயுமே பார்த்து கெக்க புக்குன்னு சிரிச்சான்னு வைக்கி லூசுன்னு அர்த்தம். இதில் நீர் பார்த்தாலும் எப்படி? நீர் முதல் சொன்னீர்ல, அப்படிதான். எப்பயாச்சும் பார்த்து வெக்கப்பட்டு சிரிப்பா, அப்போ லவ்வே தான். என்னையா சொல்கிற? என்னைய பார்த்தா லவ் வருமா? மச்சான், காலரை பார்த்து காதலிக்கிறதா கமலு காலம், கண்டவனையும் காதலிக்கிறதா கரண்ட் காலம். சூப்பர் பப்பு. ஏய் என்னையா பேச்சு வாங்கலாம் மச்சான், நான் கண்டவையான்ட்ட. மச்சான், கண்ட பையனா அந்த கண்ட பையல மச்சான், உன்னைய கண்டால அந்த கண்ட. நான் ஒரு கொத்தன், எனக்கு லவ் வருமாயா? மச்சான், தாஜ்மஹாலை யோசிச்சு வேணா ஷாஜஹானா இருக்கலாம், ஆனால் கட்டினவே உன்னைய மாதிரி ஒரு கொத்தேன். யோசிச்சுனுக்கு அந்த காதல் கட்டினவனுக்கு வரக்கூடாதா என்ன? லவ் தான் மச்சான் உலகம். இப்போ சொல்லும் லவ். லவ் லவ் இல்லை மச்சான், லவ். நினைத்தாலே இனிக்கும். இப்போ சொல்லும் தம்பி
தம்பி தம்பி கொஞ்சம் வலி ஆயிடுவா. ஏண்டா சொக்கு, பள்ளிக்கூடத்தில் கூட இடம் கிடைக்குது, பாரில் கிடைக்க மாட்டேங்குது. புலி இந்த இடம் இருக்கு பாரு. ஏய் வந்துடுறா இங்கிட்டு வா. போய் படி. காசு கொடு. டே சொக்க, ஏன்டா கையிலேயே கழட்டி போடுறா? இடம் போயிடு மச்சான். எடுறா எடுறாங்கிறல்ல மச்சான், எப்படி இடம் போடுறேன்னு பாரு. இப்ப எவனாச்சும் உட்காருவேன். எப்படி தம்பி? உன்னை குத்துனதுல தப்பே இல்லை. டே சொக்கு, வாங்கிட்டு வாடா. சரி, ஒரு இடத்தையும் காணமே. நல்ல குடிமக்கள். எச்சி நாங்கெல்லாம் வாந்தியிலே உட்காருவோம். சார் இது எங்க இடம்? என்னையா பாருக்குள்ள ஓ இடம் ஏ இடம்ட்டு எல்லாம் நம்ம இடம். எப்படி நம்ம இடம்? யாரா சப்ளையரு? சார் சொல்லுங்க சார். ஒரு ஆஃப் பாயில் 2 ஆம்லெட்டு நச்சுன்னு கொண்டு வா போ. ஏய் அது ஏன் சரக்குடா? என்னண்ணே, பாருக்குள்ள ஓன் சரக்கு ஏன் சரக்கு எல்லாமே நம்ம சரக்கு. எப்படியே நம்ம சரக்கு. ஏய் எவடா அது சப்ளையரு? எங்க அண்ணனை நான் அடிப்பேன், எவனும் கேட்க கூடாது. எங்க அண்ணனை எவன் அடிச்சாலும் நான் கேட்பேன்டா, நான் கேட்பேன்டா, நான் கேட்பேன்டா, நான் கேட்பேன். நோ ஃபீலிங்ஸ். என் சிங்கத்து மேலடா கை வைக்கிறேன். கசகசா, பொதுவாக மனுஷனுக்கு அறிவு வேணும், அதில் கொஞ்சம் பொது அறிவு வேணும். உனக்கு அது கிடையாது. என்னடா கிரீட்டிங்ஸ்லாம் கொண்டு வரான்? இரு கேட்போம். என்னடா நீட்டாக வர்ற, கையில் வேற ரோஸு? அது ஒன்றும் இல்லை, பாரதிக்கு லவ் லெட்டர் கொடுக்க போகிறேன். என்னடா எங்ககிட்ட சொல்லவே இல்லை? நான் லெட்டர் கொடுக்குறதா உங்கள்கிட்ட ஏன் சொல்லணும்? இல்லைடா எல்லாரும் சேர்ந்தே கொடுக்கலாம்ல. டேய், குடும்பமாக சேர்ந்து கும்மி வேணா அடிக்கலாம், ஆனால் குடும்பம் நடத்த முடியாது. சும்மா எட்டன்னு பார்த்துட்டு இருந்தா பாரதி கிடைப்பாளா? ஏதாவது கொடுத்தா தானே கிடைக்கும். என்னடா பப்பு? ஆமாம் ஆமாம், அதாவது கொடுத்தா தானே கிடைக்கும். ஒன்று செருப்படி இல்லை விளக்கமா தடி. ஏன்டா பப்பு இப்படி சொல்கிற? பிறகு ஒரு பொண்ணு பார்க்குறா, பார்த்து சிரிக்கிறான்றதுக்காக புழுக்குன்னு கொண்டு போய் லவ் லெட்டர் நீட்டுவியா? அவள் ஏன் பார்க்குறா, எதுக்கு சிரிக்கிறான்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம எதையும் செய்யணும். சயின்ஸ் மாதிரி. ஒரு லவ் லெட்டருக்கும் சயின்ஸுக்கும் என்னடா சம்பந்தம்? ஏய் கசகசா, சயின்ஸில் ஒன்று செய்வாங்க. எந்த ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலும் விஞ்ஞானிகள் முதல்ல மிருகத்துக்கு தான் கொடுப்பாங்க, மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஆட்டையை பார்க்குறானா? மிருகம் செத்தா பிரச்சனை கிடையாது, ஆனால் மனுஷன் செத்தா அதுபோல தான் நம்ம எது செஞ்சாலும் டெஸ்ட் பண்ணி தான் செய்யணும். அப்போ நாம எல்லாம் விஞ்ஞானிகளடா? விஞ்ஞானிகள் இல்லை, விஞ்ஞானிகள் மாதிரி. இப்போ லவ் லெட்டர் கொடுக்க வேணாங்கிற? கொடுக்கணும், ஆனால் அதில் நம்ம பேரை போடாமல் மிருகம் பேர் கொண்ட புலி பேரை போட்டு கொடுப்போம். சரி, லெட்டர் படிச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டா நமக்கு என்ன பிரச்சனை? அடிபட்டாலும் அவமானப்பட்டாலும் புளிக்குத்தானே. சரி பப்பு, புளிய நம்பரில் லெட்டர் எழுதுறோம், ஆனால் லெட்டர் நாம தானே கொடுக்கணும். நாம ஏன் கொடுக்குறோம்? புளியவே கொடுக்க வைப்போம். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணு. ஏய், யார என்ன சொல்லி பார்க்க சொல்ற? தப்புடா தம்பி, தப்பு, பெரிய தப்பு. எவனையாவது குத்தணும்னு சொல்லு, கொடலை உருவி போடுறேன். இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, அதுக்கு வேற ஆளை பாரு. சே, படிச்சவங்களும் சரியா இருக்க. எடு 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 எட்ரா எடு செத்துச்சு.
உன்னைய போய் நம்பினேன் பாரு, உன்னால எனக்கு 1000 ரூபா நட்டான். முழு தாள். எதுக்குடா 1000 ரூபா? பிறகு பந்தயத்தில் தோத்தா 1000 ரூபா கொடுக்க வேணாமா? என்னடா பந்தயம்? அது ஒன்றும் இல்லைண்ணே, இந்த பாரதி பிள்ளைகிட்ட நீ இந்த லெட்டரை ஈஸியாக கொண்டு போய் கொடுத்துருன்னு சொன்னேன். அதுக்கு இந்த பாயாசம் சொல்கிறேன், புளியண்ணே இந்த மாதிரி காரியம்லாம் செய்யாது, அது ஒரு பச்சை புள்ள, பயந்த சுபாவம், தொட நடுங்கி கொடுக்கவே கொடுக்காதுன்னா. எனக்கு கோவம் வந்துருச்சு. டேய் புளியண்ணே கண்டிப்பாக லெட்டரை கொடுக்கும், 1000 ரூபா பந்தயம்னே. உன்னை நம்புனேன், 1000 ரூபா போச்சு. என்ன எக்ஸாமுக்கு வச்சிருந்த காசு போனால் போதுனே, எனக்கு உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை போச்சேனே. அதில் எதை கேட்டாலும் செய்வேன்னு நினச்சேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பாக போச்சு. பாயாசம் சொன்னதா ரைட். அது ஒன்றும் இல்லடா தம்பி, பொம்பளை பிள்ளை மேட்டரா இருக்கு, அதான் கொஞ்சம். நீ யானே எழுதுன? நான் தானே எழுதுனேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் உன்னை எவனாச்சும் தொட்ட முடியுமா? ஏன்னா நீ புலினே, போய் குடுனே. அண்ணே நேரம் சரியா இருக்கு, இந்த புடி போய் குடு. பாயாசம் 1000 ரூபா எனக்கு தாண்டா. ஏய் பாயாசம், புலி என்ன மதுரை வீரன் இல்ல, மதுரைக்கே வீரன். இது வேறையா? வேணாண்டா போனே. கத்தியை பிடிச்சப்ப கூட வேர்க்கல, வெறும் காயத்தை பிடிச்சதுக்கு இந்த ஊத்து ஊத்துதே. ஏய் போனே, நான் இருக்கேன்ல, போ. நீ இருப்ப. டே தம்பி, சீலத்தூர் பஸ் ஸ்டாண்டே தெரியுது. முத்து பாரு, மதுரையா தெரியும். அகம்பாவம் பிடிச்சவங்க. என்னடா அண்ணா ஒரு டீனே. ஏ தேவா, அந்த கடையிலையும் பாடுறா, கேட்டு போவான். அண்ணே மேட்டுத்தெருக்கு எப்படி போனா? லெஃப்ட்டில் போங்கண்ணே. ஏ போலாம்டா. ஆமாம், மேட்டுத்தெருவில் யாரை பார்க்க போறிய? குட்டி புள்ளின்னு ஒருத்தர. என்ன விஷயம்? டவுனுக்குள்ள மூர்த்தி அண்ணன் கூப்பிட்டு வர சொன்னாப்புல. அதெல்லாம் வரமாட்டான், கிளம்புங்க. அதை நாங்கள் பார்த்து பேசிக்கிறோம். ஏய், நான் தான் புலி, என்கிட்ட பேசு. யாரா அவன் மூர்த்தி? டவுனுக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிருக்கேன், கிட்னங்கோயிலுக்காரன். ஏண்டா மேப்படியா நாம இருக்கிறப்ப சீலத்தூர் டவுனுக்குள்ள ஒருத்தன் ரவுடித்தனம் பண்றானா, அவன் நம்ம பார்க்கணும்ல. அவன் கூப்பிட்டு வர விட்டுருக்காப்ல, போயிட்டு வருவான். ஏய், எங்க வரணும்? கேட்க மாட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கடை வாடகை கொடுவீங்க, திடீர்னு காலி பண்ண சொன்னா 20 வருஷம் வியாபாரம் பார்த்த வேணா தெருவில் நிற்பானா? வந்து தம்பி, நான் அண்ணே மரியாதையாக உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். ஒன்று கடையை வாடகை கொடுங்க, இல்லை அவன்கிட்டே வித்துட்டு போங்க. சொக்கு என்ன இருந்தாலும் மூர்த்தி எப்படி கண்டுபிடிச்சா? கிழட்டு பயில வச்சு பஞ்சாயத்து பண்ணும்போது தெரிய வேணா அண்ணன் தான் மூர்த்தின்னு. மூர்த்தி புலி. தம்பி குட்டி புலி. ஆமா, என்ன எதுக்கு நீ வர சொன்ன? எதுவும் பிரச்சனையா? நீ தான் பிரச்சனை.
நானா? ஏதோ பொண்ணோட சுத்துறியாம. அது சரி. நான் ஒரு புள்ளையோட சுத்துறதும் என் கூட ஒரு புள்ள சுத்துறதும் இருக்கட்டும். அது என்ன கேக்குற? ஆட்டோ இருக்கிற மாதிரி சங்க கருறு அறுத்து போடுவான். யோ, அவன் ஆட்டோ உள்ளே போட்டு சங்க அறுத்து அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. சங்க அறுத்ததால தான் அவன் ஃபேமஸ். அறுத்து பாப்போம். செல்லா பேசாம சும்மா ராமூர்த்தி, யார்கிட்ட எங்க வந்து எதை பேசிட்டு இருக்கான்? ஏய், என்னங்கடா நீ என்னமோ செல்லாங்கிற, அவன் என்னமோ முறுக்கிட்டு வர்றான். என்னடா நடக்குதுங்க? ஏய் செல்லா, உன் மனசுல பெரிய பில்லா நினைப்பா? சரிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. ஏண்டா 10 பேரை சுத்தி நிக்க வச்சுட்டு நீ பஞ்சாயத்து பண்ண, நீ பெரிய சொக்க கிளம்பு. நீ நினைச்சவனே தொட புலி வயிற்றுல பிறந்தவன் பாத்தியா? வைராகியத்துக்கு பிறந்தவன்டா. வெள்ளையஞ்சலமா தெரிய போய் தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்ற. இனிமே எப்படி இங்க வர்றேன்னு பாக்குறேன். ரொமான்ஸ் அப்படியே போனேன். ஆளு கண்ணாலேயே கூப்பிடுது. போ. போலாமாடா? போனேன். போ. வயிற்றுச்சல கிளப்பிக்கிட்டு இதுல ரஜினி ஸ்டைல் வேற. உன்னாலதான்டா. என்ன ட்ரெஸ் எல்லாம் தினசா இருக்கு? யார் எடுத்து கொடுத்தா? எங்க ஆத்தாதான். ஏன் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு.
என்ன பார்க்குற? நீ செஞ்ச தப்பு அப்படி. உன்னை கட்டி தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நீ செஞ்ச தப்பால் உன் இனமே பாதிக்கப்பட்டிருக்குப்பா. ஸோ இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். பட்டா